தடங்களுக்கு அப்புறம் முதலமைச்சர் விஜயுடைய ஜனநாயகன் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக இருக்கு. இன்னைக்கு நிறைய தியேட்டர்ஸ்ல செலிப்ரேஷனுக்காக பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம அப்படி ரோஹிணி தியேட்டர்ல தான் இருக்கும். ரோஹிணி தியேட்டர்ல 35 ஃபீட்ல இருந்து 40 ஃபீட் வரைக்கும் ஒரு கட் அவுட் எழுப்பியிருக்காங்க. நிறைய இடங்கள்ல சுத்தி ஃபுல்லா வந்து பேனர் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் செலிப்ரேஷனுக்கான நிறைய மூமெண்ட்ஸ் வந்து அவங்க இன்னும் ரெடி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தியேட்டர்ல நிறைய பேர் டிக்கெட் வாங்குறதுக்காக வந்து மக்களும் வந்துகிட்டு தான் இருக்காங்க. தளபதி ஃபேன்ஸும் வந்துகிட்டு தான் இருக்காங்க. தொடர்ந்து அவங்க கிட்டயும் பேசணும். அவங்களும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. முக்கியமா நாளைக்கு ரிலீஸ் ஆகிற இந்த படத்துல வந்து சேஃப்டி மெஷர்ஸும் வந்து ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட், அதாவது ஒவ்வொரு தியேட்டர் சைட்ல இருந்தும் அதுக்கு யார் பொறுப்போ அவங்க வந்து கரெக்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய தலைமுறை சார்பா வந்து நான் கேட்டுக்கிறேன். ஸோ இது மட்டும் இல்லாம இன்னைக்கு நிறைய விஷயங்களும் இவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன மாதிரி செலிப்ரேஷன் நாளைக்கு இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு இந்த ப்ரிப்பரேஷன் ஃபுல்லா வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இது எப்படி இருக்க போகுது, ஸோ நாளைக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எனக்கு தோன்றதை சொல்லிடுறேன். தளபதி லாஸ்ட் படம்ன்ற போதே, இந்த வயசில் அவர் 52 ஏஜில் லாஸ்ட் படம்ன்ற போதே அது எமோஷ்னலாக தான் அஃபெக்ட் ஆகுது. நாங்கள் 6 மந்த்ஸாக வெயிட் பண்ணோம். இதை ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். ரொம்ப எப்படின்னா ஒரு சிஎம் ஆகி நாங்கள் பார்க்குற படம். இவ்வளோ நாள் நாங்கள் தளபதியாக பார்த்தோம், இப்போ ஒரு சிஎம்மாக பார்க்குறோம். நாங்கள் தளபதி ரசிகன்றது சொல்கிறது ரொம்ப ரொம்ப பெருமை. ஏன்னா அது எம்ஜிஆர் காலத்தில் அவங்களுக்கு கிடச்சிது. எங்களுக்கு அதுக்கப்புறம் எந்த ஒரு ஜென்ரேஷனும் அதுக்கப்புறம் நிறைய நடிகர்கள் வந்தாங்க. ஆனால் யாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல. அந்த வாய்ப்பு எங்கள் அண்ணனுக்கு கிடச்சிருக்கு. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தெலுங்கு ரீமேக்கு படம் லீக் ஆகிடுச்சு, ஃபுல்லாக வந்துருச்சுன்றதெல்லாம் தாண்டி இது முதலமைச்சரோட படம். இந்த படத்தில் அந்த நெகட்டிவாக இருக்கும் பூந்து அடிச்சலாம்னு நினைக்க முடியாது. படம் வேறு லெவலில் வெற்றி ஆகும். திருவிழாவா நாங்க ஃபீல் பண்றோம். இது வந்து ஃபேன் வேற விட குடும்பத்துல ஒரு எங்க அண்ணன் அவரோட படம் ரிலீஸ் ஆகுது, தங்கச்சிங்களா பார்க்க வந்திருக்கோம். இதுதான் கடைசி படம்னு ஏற்றுக்கிறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ சீராக அதை எடுத்துக்க போகிறோன்னு தெரியல. பட் அவர் ரொம்ப சீரியஸாக இருந்திருக்காரு. அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி அதுக்கான அங்கீகாரத்தை அவருக்கு கொடுத்துருக்குறாங்கன்றதில் ரொம்ப பெருமையாகவும், அவருடைய தம்பி எத்தனை வருஷம் வந்திருக்கோன்றதில் பெரிய ப்ரௌடாக இருக்குது ரொம்ப. ஆனால் ரொம்ப மனசு வலிக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறேன். இது லாஸ்ட் மூவி சொல்லும் போது எங்களுக்கே ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா இனிமேல் நாங்கள் பார்க்க முடியாதோ அந்த மாதிரி ஒரு இதுவாக வருது. இல்லை அது பாருங்க, சொல்லும் போது உடம்புல ஒரு மாதிரி குஸ்மமாக இருக்குது. ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்குது. ஏன்னா அது ஒரு அண்ணன் படம் ரிலீஸ் ஆனாலே நாங்கள் ஒரு 20 நாளாகவே ஒரு பிளான்லாம் பண்ணிவிட்டு அது ஒரு என்ன சொல்கிறது, வாழ்க்கையில் யாருக்குமே ஒரு கிடைக்காத ஒரு சந்தோஷமாக இருப்போம். இப்போ அது இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் பரவாயில்ல, அதை தாண்டி ஒரு பெரிய இடத்துக்கு போயிருக்காரு. அதை நினைக்கும் போது இன்னும் பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதான் சொல்கிறேன்ல, தளபதி கூட எத்தனை மாதம்லாம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இப்போ இதுக்கு அத்தனை மாதம் கழிச்சு ரிலீஸ் ஆனாலும் இப்போ அது எவ்வளோ கலெக்ஷன் அடிக்க போகுது மட்டும் பாருங்கள். ஏன்னா அதை வச்சு தளபதியோட க்ரோத் என்னன்னு தெரிஞ்சிடும். உண்மையிலேயே சொல்ல போனால் நான் வந்து சினிமா ரொம்ப விரும்பி பார்க்க மாட்டேன். அண்ணாவோட மூவி மட்டும்தான் பார்ப்பேன். விஜய் அவரோட மூவி மட்டும்தான் பார்ப்பேன், வேற எதுவும் பார்க்க மாட்டேன். அது எங்கள் யார்கிட்ட கேட்டேன், எங்கள் ஹஸ்பண்ட்லாம் அதான் சொல்லுவார், அதுக்கு மட்டும் டிக்கெட்டுக்கு போகிறேன், மித்த மூவிக்கெலாம் வரமாட்டியே நீ அப்படி சொல்வார், நீ படமே பார்க்க மாட்டியேன்னு. அதனால அந்த மாதிரி எங்கள் அண்ணனுக்கு இது அவர் எங்களுக்கு கொடுக்குற நன்றியாகவும் நாங்கள் அவருக்கு கொடுக்குற ட்ரிபியூட்டாகவும் இது அமையும். எங்கள் அண்ணன் இதுக்கப்புறம் அவர் நினைக்கிறத சந்தோஷமாக இன்னும் நல்லா பண்ணணும், மக்களுக்கு பண்ணணுன்ற ஒரு ஆசை வந்து அவருக்கு நான் ரொம்ப வருஷமாக அவர்கிட்ட இருக்கிற விஷயம். ஒரு வழியாக அது அவர் நடந்துருச்சு. இதுக்கப்புறம் நிரந்தர முதலமைச்சராக அவர் தான் இருப்பார். அவர் தான் இருப்பார் எப்பயுமே. இதுக்கு முன்னாடி சாதாரண நேரத்தில் வந்து ரிலீஸ் ஆகிருந்தா கூட நாங்கள் ஹாப்பியாக இருந்திருப்போம். ஹாப்பி தான், திருவிழா தான் எங்களுக்கு. ஆனால் இப்போ இந்த படத்துக்கு வராத தடங்களே கிடையாது. இப்போ எல்லாத்தையுமே முடிச்சு விட்டுட்டு இப்போ வந்து செஞ்சு இப்போ காமிச்சிட்டோம் நாங்கள். அதாவது தளபதி அப்படின்ற மாதிரி முடிஞ்சிடுச்சு. இப்போ இதுதான் ஒரு திருவிழாவாக இருக்கட்டும், ஒரு வீட்டில் கல்யாணமாக இருக்கட்டும், எப்படி ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்களா, அது மாதிரி நாங்கள் இந்த திருவிழாக்காக 6 மாதம் வெயிட் பண்ணியிருக்கோம். ஜனவரி 9 ரிலீஸ் ஆகிருந்தா கூட இந்த அளவுக்கு ஒரு ஓப்பனிங் கிடச்சிருக்குமான்னு தெரியும். அந்த அளவுக்கு ஒரு வரலாறுக்கான செலிப்ரேஷனாக நாளைக்கு இருக்கும். எல்லா தேட்டர் திருவிழாவாக கொண்டாடுவாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக. இன்னொரு பக்கம் ஃபுல்லாக பேனர் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் பயங்கரமாக ரெடி பண்ணின்னு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த கட் அவுட்டை ரெடி பண்ணுற ஆட்கள் கிட்ட வந்து நம்ம போய் கேட்போம். நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகும் போது நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய பேனர் எழுப்பியிருக்கீங்க. ஸோ இதோடைய வேலைப்பாடுகள் எப்படி இருந்துச்சு, இதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்க, இது எவ்வளோ ஹைட்டு, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க? ஹைட்டு பார்த்தீங்கன்னா 35 ஃபீட்டு. நம்ம பண்ணல, ஆன்லைன் ஃபேன்ஸ் கிளப் சொல்லியிருந்தாங்க. இதுக்கான ஒர்க்கு ஒரு 2 டேஸாக பண்ணிட்டு இருந்தோம் ப்ரோ. ஓகே, இப்போ நீங்க எங்க இருந்து ஆக்சுவலா வரீங்க? நீங்க அம்பத்தூர்ல இருந்து. இது நம்ம
அம்பத்தூர். அம்பத்தூர் ஃபேன்ஸ் கிளப். வேற என்னென்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன் அடுத்தடுத்து என்னென்ன ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க? இல்லை நம்ம ஏரியாவில் நம்ம அம்பத்தூர் ஆக்கில் நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே நம்ம தம்பிங்க வந்து கட் அவுட் கேட்டிருந்தாங்க, அதனால் அவங்க இங்கே ஒரு 40 ஃபீட்டில் கட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். எவ்வளவு வருஷமா நான் ஃபேனா இருக்கீங்க இந்த வாட்டி? அப்புறம் தெரிஞ்சது தளபதி தான். வரலாறுக்கான திருவிழாவா உலகமெங்கும் இது பிரதிபலிக்கும் நான் நினைக்கிறேன். ஒரு முன்னாடி ட்ரெண்டிங்கான டைலாக் தான். முன்னாடியே படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தா தளபதி விஜய்னு வந்திருக்கும். இப்போ முதலமைச்சர் விஜய்னு வரப்போகுது. அதை யாராலையும் மாற்ற முடியாது. சொன்ன மாதிரி செஞ்சுட்டு போயிட்டாரு. வேற ஒன்றும் இல்லை.